திருவடி அறக்கட்டளைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மன்னன் கூன்பாண்டியன் திருஞான சம்பந்தரும் அவரதும் அடியார்களும் தங்கியிருந்த திருமணத்தில் தீ வைத்த வல்வினையால் வெப்பு நோய் பற்றி வேதனை அடைந்தார். சமணர்கள் தங்களது மணிமந்திர ஔடத முறைகளால் முயன்றும் மன்னனின் நோயை தீர்க்க இயலவில்லை. இந்நிலையில் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியரின் வேண்டுகோளுக்கு இறங்கி ஞானசம்பந்தமரின் அரண்மனைக்கு எழுந்தருளி ஆலவாய் அண்ணலின் திருநீற்றை கொணர்ந்து திருநீற்று பதிகத்தை பாடி நீற்றை பாண்டியனின் உடலில் பூசி அருளினார். வெப்பு நோய் கதிரவனை கண்ட பனிபோல் விலகியது. இத்தகைய சிறப்புடைய பதிகத்தினை ஓதி வெந்நீர் அணிய உடல் நோய்கள் மட்டுமல்ல, உயிர் நோய்களான ஆணவம், கண்பம், மாயை இவை அனைத்தும் நம்மை விட்டு நீங்குவதோடு அல்லாமல் இருமை இன்பங்களையும் பெற்று முக்தி அடைவோம் என்பது திண்ணம். திருநீற்று பதிகத்திலே ஞானசம்பந்தரின் பாடல் ஒன்று: மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயன் திருநீரே என்று பாடுகிறார். அதாவது திருநீரு என்பது மந்திரம் போன்றது. மந்திரம் என்பது சிவாய நம என்கிற பஞ்சாட்சரமே. இந்த திருவைந்தெழுத்து மந்திரமானது தன்னை மனமாற உச்சரிப்பவர்களை காக்கும் வல்லமை கொண்டது. மனத்தின் திறம் மந்திரமாகிறது. மனம் திறனடைவது தூய்மையான ஒருமைப்பாட்டால் தான். மன தூய்மையானது உண்மை, அன்பு, உயிரிறக்கம் இவற்றாலும், தன்னலமின்மை, பிறகு உபகாரம் இவற்றாலும், நிலையாமையை உணர்ந்ததாலும், வஞ்சம், சூழ்ச்சி, களவு, கோபம், காமம், குரோதம், வேற்றுமை, வெறுப்பு, பொறாமை இவைகளை கலைந்தமையாலும் ஏற்படுவது. இத்தகைய தூய மனத்தில்தான் இறைவன் நீங்காமல் உரைகிறார். இதை மனத்தகத்தான் வாக்கிலுள்ளான் என்பர். இத்தகையோரால் தான் இறைவனின் திருவடியில் தயவு, தானம், தவம், ஜபம், சிவசிந்தை, வேதபாராயணம், வேள்வி செய்தல் முதலானவற்றையெல்லாம் செய்து செய்து திருவைந்தெழுத்தினை வாய் சொல்லி சொல்லி சிவரூப தரிசனம் செய்து புண்ணியம் பெற இயலும். இத்தகையோர் சொல்லும் மந்திரம் அவர்களை காக்கும், அவர்கள் நினைப்பதை கொடுக்கும். இதன் மூலம் அவர்கள் பல அற்புதங்களை ஆற்றுவார்கள். இத்தகைய விபூதியை வானவர்களும் சிவலோகத்தில் உள்ளவர்களும் தங்கள் மீது பூசிக்கொள்கிறார்கள். சிவபெருமானும் தனது திருமேனியில் பூசிக்கொள்வது திருநீரே ஆகும். ஆழ்வார் பாசுரமான திருவாய்மொழியில் திருமாலும் திருநீறு தரித்துக் கொண்டிருந்தார். பிரம்மா, ராமர், கிருஷ்ணன், இந்திரன், ஏனைய தேவர்கள், முனிவர்கள், கிண்ணர், கெம்புருடர், வித்யாதரர், கருடர், பூதர், இயக்கர், அசுரர், உரகர், சாரணர், சித்தர், கந்தர்வர், பைசாசர், ராட்சதர், யோகபீமியர், ஆகாயவாசிகளும், அரிச்சந்திரன், நலன், புருகுச்சன், புரூரவன், முசுகுந்தன், கார்த்தவீரியன் என்கிற 6 சக்கரவர்த்திகளும், கயின், அம்பரீடன், சசிபிந்து, சிபி, விருது, மருத்துவன், பரதன், சுகோத்திரன், திலீபன், ரகு, ரந்திதேவன், யாயாதி, மாந்தாதா, பகீரதன், அனங்கன் என்கிற 15 மன்னர்களும், ஏனைய அனைத்து சூரியகுல சந்திரகுல அரசர்களும், சக்கரவர்த்திகள் அனைவரும் திருநீறு பூசிய சிவனடியார்களே ஆவர். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி பாதிரி புலியூர் அரணே என்பார் அப்பர். கங்காலன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாகில் சாரும் சிவகதி என்பார் திருமூலர். முக்தி நீரிடார் முன்கையால் தொடினும் முள்ளுறுத்தல் போல் முனிவுடன் நடுங்க, பக்தி நீரிடும் பக்தர்கள் காலால் பாய்ந்துதைக்கினும் பரிந்ததை மகிழ்க என்பார் வடலூர் ராமலிங்க சுவாமிகள். அதாவது முக்தி பெற்றினை அளிக்கக்கூடிய நீற்றை நெற்றியில் இட்டுக்கொள்ளாதவர்கள் முன்கையால் நம்மை தொட்டால் முள்ளுறுத்துவது போல் எண்ணி உணர்ந்து அதை ஒதுங்கிவிட வேண்டும். பக்தியோடு திருநீறு அணிந்து கொண்ட பக்தர்கள் காலால் எட்டி உதைத்தாலும் அதை பரிவோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்திட வேண்டும் என்கிறார் வடலூர் வள்ளலார். அதாவது திருநீறு என்பது வேதங்களால் புகழ்ந்து ஓதப்படுவது, கொடும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்க வல்லது. இது சிவஞானத்தை தருவது, அறியாமையை அகற்றுவது. விபூதியானது பூசிக்கொள்வதற்கு மட்டுமன்று மருந்தாகவும் பயன்படுகிறது. முறைப்படி தயாரித்த விபூதியை நீரில் இட்டு உட்கொண்டால் உடலில் உள்ள அசுத்தங்களை அகற்றி 72,000 எலும்புகளையும் வலிமையடைய செய்யும். வாதத்தால் உண்டாகும் 81 நோய்களையும், பித்தத்தால் உண்டாகும் 64 நோய்களையும், சிலோத்துமத்தால் உண்டாகும் 215 நோய்களையும் நீக்க வல்லது. பசு என்றால் செல்வம், லக்ஷ்மி என்று சொல்வார்கள் சான்றோர்கள்.
கோமாதா என்று சொல்லி பூஜிப்பர் சைவர். அதன் கொம்புகளின் அடியில் பிரம்மாவும் திருமாலும் உரைகின்றனர். கொம்புகளின் முனையில் கோதாவரி முதலான புண்ணிய தீர்த்தங்களும் சராசரி உயிர் வர்க்கங்களும் உரைகின்றன. அதன் சிரத்திலே சிவனும், நெற்றி நடுவில் சிவசக்தியும், மூக்கின் நுனியில் குமாரக் கடவுளும், மூக்கின் உள்ளே வித்யாதரரும், இரு காதுகள் நடுவில் அஸ்வினி தேவர்களும், இரு கண்களில் சூரிய சந்திரரும், பற்களிலே வாயு தேவனும், நாவிலே வருண தேவனும், நெஞ்சிலே கலைமகளும், மணித்தலத்திலே இயமனும் இயக்கர்களும், உதட்டிலே உதய அஸ்தமன சந்தி தேவதைகளும், கழுத்திலே இந்திரனும், முறிப்பிலே 12 சூரியர்களும், மார்பிலே சாத்திய தேவர்களும், முழந்தாள்களிலே மருத்துவரும், 4 கால்களிலே அணிவன் என்ற வாயுவும், குழம்பின் நுனியிலே சர்ப்பங்களும், அதன் நடுவிலே கந்தர்வர்களும், அதன் மேலிடத்தில் அரம்பையரும், முதுகிலே உருத்திரரும், சந்துகள் தோறும் 8 வசுக்களும், அரை பரப்பிலே பிதிர் தேவதைகளும், யோனியிலே சப்த மாதர்களும், புதத்திலே லக்கிமியும், வாலிலே சர்பராசர்களும், வால்மொழிகளில் ஆத்திகனும், கோமியத்திலே ஆகாய கங்கையும், சாணத்திலே யமுனை நதியும், உரோமங்களிலே மா முனிவர்களும், சாணத்திலே யமுனை நதியும், மடியாகிய அதாவது வயிற்றிலே பூதேவியும், மடியாகிய முலையிலே சகல சமுத்திரங்களும், இதயத்திலே ஆகவனியமும், முகத்திலே தட்சிணாக்கினியும், எலும்பிலும் சுக்கிலத்திலும் யாகத்தொழில் முழுவதும் அனைத்து அங்கங்கள் தோறும் கலங்கா நிலையுள்ள கற்புடை பெண்களும் வாழ்கின்றனர். இத்தகைய பசுவை எம்பெருமான் ஆன்மாக்களின் பொருட்டு புவியில் பிறக்கச் செய்தார். பசுவின் மகிமை சொல்லற்கரியது. எனவேதான் கோதானம் பெரும் பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் பேசப்படுகிறது. இத்தகைய பசுவளிக்கும் சாணத்தில் இருந்துதான் விபூதி தயாரிக்கப்படுகிறது. பவளத்தை விட பவள பஸ்பம் ஆற்றல் மிக்கது, தங்கத்தை விட தங்க பஸ்பம் ஆற்றல் மிக்கது. அதுபோல சாணத்தை விட பஸ்பமான விபூதிக்கு ஆற்றல் அதிகம். அவரை ஈர்க்கங்கூடி முதலியவற்றை சாம்பல் தூவி அவற்றுக்கு நோய் வராமல் காப்பது நமது தாய்மார்கள். சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே இவ்வாற்றல் உள்ளபோது முறையாக தயாரித்த திருநீருக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நோய்கள் மட்டுமல்ல, தீவினைகளும் நம்மை தாக்காமல் கவசம் போல் காப்பது திருநீரே ஆகும். கங்கை, யமுனை, வைகை, தாமிரபரணி, காவேரி, சரஸ்வதி, சிந்து, பிரம்மபுத்திரா, நர்மதா, தபதி, கிருஷ்ணா, கோதாவரி, துங்கபத்ரா போன்ற புண்ணிய நதிகளில் நீராடியதை விட கோடி மடங்கு புண்ணியத்தை தருவது பத்மஸ்நானம். உண்மையினை காமிகாகமம் நமக்கு உணர்த்துகிறது. அதாவது பத்மஸ்நானம் ஜலஸ்நானத் கோடி புண்ணிய குணம் பவேத் என்கிறது. அதாவது காய்ச்சல் முதலான நிலைகளில் ஸ்நானம் செய்ய இயலவில்லை எனில் விபூதி சிரசிலே விபூதி இட்டு விபூதி செய்து கொண்டால் போதுமானது. அத்தனை புண்ணியம் உண்டு, அத்தனை கோடி புண்ணியம் உண்டு, விபூதிக்கு அத்தனை மகிதை உண்டு என்று சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.